ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபம் பண்ணா அவர் நமக்கு அற்புதம் செய்வாரா, நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்பாரா அப்படின்னு அவ யோசிக்கல. விசுவாசித்தா. என்ன, நான் இயேசு கிட்ட கேட்பேன், இயேசு எனக்கு என்ன பண்ணுவாரு, சுகம் தருவாரு. நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணிடணும், கொட்டிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல வைத்து நம்ம எப்படி இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சாராளுடைய விசுவாசத்தை பார்க்கலாம். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளோ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பத்தரித்திருக்க பலனடைந்து வயதில் சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை பார்த்தீங்கன்னா சாராளுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாராளுக்கு வயது சென்றது. எவ்வளவு வயசு ஆயிடுச்சா, 90 வயசு. ஆமென், 90 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, விசுவாசத்தை விடல. வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென், கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார்ப்பா, நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், நான் உனக்கு ஒரு ஆண் மகனை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. எனக்கு வயசே ஆனாலும் பரவாயில்ல, 90 வயசு ஆனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன், அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நம்மளுடைய நிலைமை ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கோம், அப்படிதானே? ஆனா நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கும், நம்மளுடைய ஆசைகள்லாம் வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், விசுவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமையை நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிதான் சாராளுடைய வாழ்க்கையில பாருங்க, அவ விசுவாசிக்கிறான், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறான். ஆமென். மற்றவங்க சொல்றத அவன் நம்பல, அவ விசுவாசிக்கல. கர்த்தர் பைபிள்ல என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைகளை அவ விசுவாசிக்கும் போது அவளுடைய கற்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்ம விசுவாசித்தால் மகிமையை காண்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். ஹல்லேலூயா. விசுவாசம்னா அப்படியே விழுந்துடணும், நீங்க தான்ப்பா செய்யணும், நீங்க செய்வீங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேற ஒரு எண்ணமே நமக்குள்ள வரக்கூடாது. அப்படிதான் பாருங்க, மத்தேயு 9வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அந்த 12 வருஷமா ஒரு பெண் பெரும்பாடுள்ள ஸ்திரீயா இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொத்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும். அவ பாருங்க, அவருடைய உள்ளத்துல என்ன நினைக்கிறா, அவருடைய வஸ்திரத்தின் அந்த ஓரத்தை தொட்டா எனக்கு என்ன ஆயிடும், சுகம் கிடைச்சிரும். ஆமென். அவருடைய விசுவாசத்தை பாத்தீங்களா? அந்த வஸ்திரத்தை, இயேசு போட்டிருக்க வஸ்திரத்தை நான் தொட்டாலே போதும்பா, அவர் என்னை பார்க்க வேண்டாம், அவர் என்னமா என்னை நோக்கி பார்க்க வேண்டாம், நான் அவர் என்னை தொட்டு சுகமாக்க வேண்டாம், அவரை நான் தொட்டாலே போதும் அப்படின்ற அளவுக்கு அவளுக்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. அப்போ அவளை பார்த்து தான் கர்த்தர் அவளை பார்த்து திரும்பி என்ன சொல்ற, 22ல வாசிங்க. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை பார்த்து என்ன சொல்றாரு, உன் விசுவாசமே உன்னை என்ன பண்ணிடுச்சு, விடுதலை ஆக்கிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம விசுவாசித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன ஆகும், விடுதலை ஆயிடும். ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் இது இல்ல அது இல்ல, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்றத ஸ்டாப் பண்ணிட்டு இனில இருந்து என்ன சொல்லணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், என் வருமானத்தை ஆசீர்வதிப்பார், என் தேவைகளை சந்திப்பார், எனக்கு கொடுப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். இதையே நீங்க சொல்லிட்டு இருக்கணும். வீட்டுல இருக்கிறவங்க பார்ப்பாங்க, என்னடா இதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, என்னடா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்முடைய வாழ்க்கை ஒரு லைன்ல போயிட்டு இருக்கு, அதுக்கு சம்பந்தமே இல்லாம சொல்றாரு அப்படின்றது பார்க்க தான் செய்வாங்க. அது உலகத்தின் மனுஷனுடைய கண்கள் எப்படிதான் இருக்கும், பைத்தியமான காரியம் போலதான் இருக்கும். ஆனா நம்ம அதை சொல்ல 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 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை பாருங்க, அவருடைய விசுவாசமே அவளை என்ன பண்ணிடுச்சான், சுகமாக்கிடுச்சு. அப்ப நம்ம விசுவாசித்து